யாரை பார்த்தாலும் சைலண்ட்டாக இருக்கான், அமைதியாக. பஸ்ஸுலாம் 65 பேர் இருந்தா இப்படியே போகிறான் ஐயா, திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும். இல்லாட்டி ஒரு ஃபோன் எடுத்து வச்சுக்கிறேன், இந்த மேலே தள்ளுறேன் கீழே தள்ளுறேன், அது என்னத்தை தான் பார்ப்பாங்கன்னு தெரில. நல்ல வேளை டிரைவர் ஃபோன் பார்க்காம ஓட்டுறேன், அது வரைக்கும் நம்ம உயிரோடு போய் சேர்றோம் தஞ்சாவூருக்கு. அந்த ஆளாவது ரோட்டை பார்த்து ஓட்டுறானேன்னு நம்ம சந்தோஷப்படுறான். யாருமே பேசிக்க மாட்டேங்கிறான், அன்னைக்கு பேச்சு குறைஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பேசினாலும் ஒரு 15 நிமிஷத்தில் சண்டை வந்துடுது வீட்டில். புருஷ முண்டாட்டி 2 பேரும் பேசலை. திடீர்னு 6:30 மணிக்கு வந்து காப்பி ஓட்டு கொடுக்கறது. முகரைக்கு 7 தடவை ஓடுவாங்க அப்படின்னு. அப்புறம் முகரைக்கு காப்பி ஓடாமல் வேறு எந்த முகரைக்கு போடுவேன் அப்படிமா. உடனே சண்டை வந்துடும். உடனே அடுத்த நாள் காலையிலேருந்து 2 பேரும் இப்படியே உட்காந்துருப்பாங்க. காப்பி போடு, எவ்வளோட்டையாவது போய் கேளு, நேற்று கேட்டியில் அங்கே போ, இல்லை நீயா போட்டு குடி அப்படிங்க. இன்னும் சில பேர் இந்த வார்த்தை கூட பேசுகிறதில்ல, அமைதியாக இருப்பாங்க. 3 நாள் பேசாமையே இருப்பான் ஒரே வீட்டுக்குள்ளே. அப்பாவும் மகனும் 25 நாள் பேசாமல் இருக்காங்க ஒரு வீட்டில். எப்படித்தான் இருக்கானுங்களோ, நான்லாம் செத்தே போயிடுவேன். ஒரு 3 நாள் யார்கிட்டையாவது பேசாமல் இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்பாவும் மகனும் 25 நாள் என் மகன்கிட்ட நான் பேசவே இல்லைங்க. அவன்கிட்ட என்ன பேச்சு அப்படிங்கிறாரு. ஏன்டா உங்கள் அப்பாட்ட பேசலாம், அந்த ஆள்கிட்ட மனுஷன் பேசுவானா அப்படிங்கிறேன். அப்பாவும் மகனும் 25 நாள் பேசாமல் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. பிரச்சனை வர்றது இயல்பு. அவ்வளவு நண்பர்களாக இருந்த இளையராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தார், உலகம் முழுவதும் எஸ்பிபி எல்லா பாட்டையும் பாடிக்கிட்டு இருந்தார். திடீர்னு இளையராஜாவோட குரூப் ஒரு செட்டு இளையராஜாவை தட்டேற்றி விட்டு, உங்கள் பாட்டை பாடி தான் எஸ்பிபி அங்கே சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கார், அதனால் நீங்கள் எஸ்பிபி மேலே கேஸை போடுங்க. அவர் அப்போ தான் அழகாக இளையராஜாவினுடைய பாட்டு கலக்கிட்டு இருக்கார். எங்கே? அமெரிக்காவில். இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமை என்னும் மேடைக்கு சீட்டு வருது. இளையராஜா அந்த பாட்டுக்கு கேஸ் போட்டிருக்கார். அவர் இசையமைச்ச பாட்டை நீ பாடக்கூடாதான். அடுத்த பாட்டு ரசிகர்கள் பூரா கைதட்டி ஒரு பாட்டை எழுதி கொடுக்குறான், ரோசாப்பூ ரவிக்கு காரியில் உச்சி விழுந்தெடுத்து பாடுங்கன்ட்டு. அதுக்கு தாயா கேஸை போட்டிருக்கேன், நான் இப்போ பாடினேன்னா அது திருப்பி காசு கேட்பாங்க போல இருக்குன்ட்டு. சரி மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தாங்க, அதுவும் அவர் போட்ட பாட்டு தான், நான் எந்த பாட்டை தான் பாடுறது அப்படின்ட்டு இளையராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் பிரச்சனை வந்துச்சு. பேசி சரியாயிருச்சு. இந்த இப்போ எல்லா பாட்டையும் பாடிக்கிட்டு தான் இருக்கான். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி குடும்பங்களில் பேச்சு குறைஞ்சதுனால பிரச்சனைகள் இன்றைக்கி பெருசாகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த தலைப்பை போட்டதுக்கு காரணமே, நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்கன்னு இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்ததே யார் என்று சொன்னால் எங்கள் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இந்த தலைப்பையே உருவாக்கி கொடுத்தார். நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க. நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பவர்கள் தொழிலாளர்களா, அரசியல்வாதிகளா, ஆன்மீகவாதிகளா? ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களுக்கே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. இப்படி காவிகளை கட்டிக்கொண்டு பாவிகளாய் வாழும் அற்பவாதிகளை பற்றி நான் பேச வரவில்லை. ஆசை, களவு, கோபம் ஆகியவற்றை அறவே தன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி அன்பு, இரக்கம், கருணை ஆகியவற்றை உள்ளத்திலே கொண்டு மனிதர்களுக்கு மனிதர்களாக வாழ்ந்த உத்தமர்களை பற்றி நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். ஐயா, உண்மையான ஆன்மீகம்னா எது? மனசாட்சிப்படி நேர்மையாக வாழ்வது தான் உண்மையான ஆன்மீகம். அப்படி உண்மையான வாழ்ந்த ஆத்மாக்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பார்த்துருக்கேன் ஐயா. நானும் என் வாழ்க்கையில் ஒரு ஆத்மாவை பார்த்துருக்கேங்க. அது வேறு யாருமல்ல, பெரியார் அவர்கள் தான். பெரியார் ஆன்மீகவாதியா நாத்திகவாதியா? பெரியார் நாத்திகர் இல்லைங்க, நான் சொல்கிறேன் அவர் ஆன்மீகவாதி.
ஏன் தெரியுங்களா ஐயா? கடவுளை தொழுவது மட்டும் ஆன்மீகம் அல்ல, மனித மனங்களை எவன் ஒருவன் தொழுகிறானோ அவனே ஒரு உண்மையான ஆன்மீகவாதி. அதனால தான் சொன்னேன், பெரியார் ஒரு ஆன்மீகவாதி. கோவில்களில் தேங்காய் உடைப்பது மட்டும் ஆன்மீகம் அல்ல, அது நம்ம மனசாட்சிக்கு பயந்து நாம் செய்கிற ஒரு சடங்கு, அவ்வளவுதான். அது ஏழைகளுக்கு ஒருவேளை உணவிடாமல் கடவுளை மட்டுமே தொழு என்று கூறினால், அப்படி கடவுளை தொழுதால் மட்டும், கடவுளை நீ தொழவில்லை என்றால் உனக்கு நரகம் கிடைக்கும் என்று கூறினால், அந்த நரகத்திற்கு செல்வதற்கு கூட நான் தயார் என்று சொன்னாரே விவேகானந்தர். அதுதாங்க உண்மையான ஆன்மீகம். மசூதிகளில் மண்டியிட்டு தொழுவது மட்டும் ஆன்மீகம் அல்ல. நபிகள் நாயகம் அவருடைய தோழர் போய் கேட்குறாரு, ஐயா ஒரு நாளைக்கு 5 முறை தொழ வேண்டும் சொன்னீங்க, நான் ஆனால் 3 முறை தான் தொழுதேன், 2 முறை தொழலை, ஏன் அப்படின்னு நபிகள் நாயகம் கேட்குறாரு. அப்போ அந்த தோழர் சொல்கிறாரு, ஐயா நான் 3 முறை தொழுதேன், 2 முறை தொழலை, ஏன் தெரியுங்களா? எனக்கு வயதான தாய் இருக்கிறாள், எனக்கு வயதான ஒரு தாய் இருக்கிறாள், அவளுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் சென்று விட்டேன், அதனால் என்னால் தொழ முடியவில்லைன்னு சொன்னாங்க. உடனே நபிகள் நாயகம் சொன்னார், கவலைப்படாதே, நீ 5 முறை தொழுவதால் மட்டும் அந்த கடவுளை அடைய முடியாது, உன்னுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது ஐயா, உன்னுடைய தாயை தொழு, நீ உண்மையான கடவுளை அடைய முடியும்னு சொன்னாங்களே, அதுதாங்க உண்மையான ஆன்மீகம். நீங்கள் தேவாலயங்களுக்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்று கும்பிடுவது மட்டும் ஆன்மீகம் அல்ல. ஒரு முறை இயேசு இறந்து உயிர்த்தெழுந்து மேலோகம் சொல்கிறார். ஒரு புறம் பாவிகள் இருக்கிறார்கள், ஒரு புறம் நல்லோர்கள் இருக்கிறார்கள். பாவிகள் எல்லாம் கேட்குறாங்க கடவுள்கிட்ட, நாங்கள் என்னங்க பாவம் செஞ்சோம், நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், எங்களை கொண்டு போய் நீங்கள் நரகத்துக்கு தள்ளுறீங்களே, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோன்னு கேட்குறாங்க. அதுக்கு அழகாக இயேசு சொன்னார், ஐயா நீ மருத்துவமனையில் நான் இருக்கும் பொழுது நீ அங்கே வந்த, அப்போ நீ என்னை கண்டுக்கல. ஒருத்தன் அடிபட்டு சாக கிடந்தான், அப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன், அப்போ நீ என்னை கண்டுக்கல. ஒரு வயதான மூதாட்டி, என்னால் முடியலை ஒரு 10 ரூபா குடியா சாப்பிட்றதுக்குன்னு கேட்டா, ஆனால் அந்த இடத்துல நான் இருந்தேன், அப்போவும் நீ கண்டுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாவிகள் கேட்கிறார்கள், இல்லை நீங்கள் வரவே இல்லைன்னு சொல்லும் பொழுது அழகாக சொன்னார் அந்த கடவுள், அங்கே நோயாளியாக நான் கஷ்டப்படும் போது நீ எனக்கு உதவி செய்யவில்லை, அங்கே நான் அடிபட்டு சாக கிடக்கும் போது நீ எனக்கு உதவி செய்யவில்லை, அந்த வயதான மூதாட்டியின் வடிவத்தில் நான் வரும்போது நீ எனக்கு உதவி செய்யவில்லை. ஒரே ஒன்று சொல்கிறேன், கடவுள் என்றும் நேரடியாக வருவதில்லை, மனிதர்களாக வருகிறார், அங்கேதான் உண்மையாக ஆன்மீகம் இருக்குது சொன்னாங்க. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் மாமா நேருவும் தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். ஐயா நான் பாடின அந்த பாட்டிலேருந்தே தெரியும் நான் யாரை பற்றி பேச வந்திருக்கேன்றது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி மடமையை அகற்ற, வறுமையை ஒழிக்க, கொடுமையை அழிக்க, நன்மையை பெருக்க, தீமையை குறைக்க, உரிமைக்காக திறமை கொண்டு நேர்மையாக கடமை செய்ய என அனைத்து மைக்கும் முத்தாய்ப்பாக இருக்கிற உங்கள் விரல் மகையை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசியல்வாதிகள் தான் நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறாங்கயா. மனிதன் பெறும் புகழ் 2 வகைப்படும், ஒன்னு பெற்று சாவது, இன்னொன்னு செத்து பெறுவது. சரித்திரத்திலே நூற்றுக்கணக்கானவர்கள் பெற்று செத்தவர்கள், ஆனா கோடிக்கணக்கானவர்கள் செத்து பெற்றவர்கள். அப்படி கோடிக்கணக்கானவர்கள் ஒருவராக இருந்து இறக்குற தருவாயில கூட சொத்து சுகம் ஏதுமின்றி, துணை இருக்க யாருமின்றி, சில சில்லறை காசுகளோடு மட்டும் இறந்தே கிடந்தவர் தான் 3 முறை முதலமைச்சராக இருந்த கல்வி கண் திறந்த காமராசர் அவர்கள். இன்னைக்கு ஓராண்டு ஆட்சி காலத்துல 9 வீடு வாங்கினவர்களுக்கு மத்தியில் 9 ஆண்டு ஆட்சி காலத்துல ஒரு வீடு கூட வாங்காம மக்களுடைய நலனுக்காகவே வாழ்ந்து மடிந்தவர். ஐயா, வயிற்று பசிக்கு உணவு தருபவரை தாய் என்போம், அறிவு பசிக்கு உணவு தருபவரை தந்தை என்போம், 2ஐயும் சேர்த்து தருபவனே நல்ல தலைவன் என்போம். அப்படிப்பட்ட தலை சிறந்த தலைவர் தான் காமராசர் அவர்கள். அவரால் தானே இன்னைக்கு நமக்கு சாப்பிட பிளேட்டும் கிடைச்சது, எழுதிட ஸ்லேட்டும் கிடைச்சது.
ஒரு முறை காமராசர் அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு அவருடைய தாயாரை பார்க்க போறாங்க. அப்ப அவங்க அம்மாட்ட போய், அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க அம்மா கண் கலங்கி அழுகுறாங்க. உடனே அவருடைய உதவியாளர், ஏன் கண் கலங்குறீங்கன்னு கேட்கும் போது, என் மகன் என் கையால சாப்பிட்டு 20 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தாரும் ஆதிசங்கரும் துறக்க முடியாத தாயின் பாசத்தை கூட ஒரு அரசியல்வாதியாக இருந்து துறந்தவர் தான் காமராசர் அவர்கள். செத்து செத்து வாழ்வதல்ல வாழ்க்கை, செத்த பிறகு மற்றவங்க மனசுல வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி செத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காமராசரை போன்ற அரசியல்வாதிகள் தான் முழுக்க முழுக்க நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறாங்க. சிங்க தமிழ்நடையும் சிங்கார தென்றல் நடையும் புரட்சி தமிழ்நடையும் பொங்கும் புதுமை நடையும் கொண்ட புதுகை மானான், அறிவின் உருவம், அன்பின் சின்னம், உயர்ந்த எழுத்தாளர், ஒப்பற்ற நாடகாசிரியர், சிறந்த ஓவியர், செந்தமிழ் சொல்லாளர், நல்ல நடிகர், நலம் தரும் தோழர், நல்லவருக்கு நல்லவர், அல்லவருக்கும் நல்லவர், காஞ்சியில் பிறந்தவர், கன்னித்தமிழ் வளர்த்தவர், நம் அனைவருக்கும் அண்ணா, அவர்தான் பேரறிஞர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று ஒற்றை வார்த்தையில் 1000 அர்த்தங்களை விட்டு சென்றவர். பெரியாரின் கொள்கையான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி மதராசி எனும் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றியவர். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுக்கு சிலை வைக்கணும்னு ஒரு போட்டோகிராஃபர் அமைச்சு போட்டோ எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்ப அண்ணா அவர்கள் 5 விரல்ல காமிக்கிறாரு. உடனே அந்த போட்டோகிராஃபர், உங்களை ஒரு விரல்ல காமிச்சுதான் போட்டோ எடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அவரும் ஒரு விரல்ல காமிச்சு போட்டோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அண்ணா வந்து கேட்கிறாரு, என்ன ஏன் நீங்க ஒரு விரல்ல மட்டும் காமிச்சு போட்டோ எடுக்க சொன்னீங்கன்னு. அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களுடைய கொள்கையான ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று. இப்படி எதிரிகள் தாக்கி தாக்கி வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசியல் நாகரிகத்தையே இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன அறிஞர் அண்ணாவை போன்ற அரசியல்வாதிகள் தாயா முழுக்க முழுக்க நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறாங்க. எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏற்பிடிக்கும் மாலை, சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பான் கால, சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் தேரு, 4 நாள் லீவு போட்டா நாரி போகும் ஊரு, மூடி வெட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையேல் நமக்கெல்லாம் ஏது அழகு, நதி நீரில் நின்று துணி துவைப்பவன் இல்லையேல் வெளுக்குமா உடையழுக்கு, எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே, ரிப்பீட்டு சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே. இப்படி பாடுபட்டு உழைக்கிற பாட்டாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த சமுதாயம் சொர்க்கமாக மாறுகிற அளவிற்கு வளர்ச்சி பெறும். எனவே சமுதாயத்தின் வளர்ச்சியில் பெரிதும் துணை நிற்பவர்கள் தொழிலாளர்கள் தான் அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். நடுங்கிற குளிர்லையும் 4 மணிக்கு எழுந்து உழைக்கிறாரே பால்காரர், நாம நைட்டு நிம்மதியா தூங்கணும்னு விடிய விடிய கண்முழிச்சு காத்துட்டு இருக்காரே கூர்க்கா, கூட நிறைய பூ இருந்தாலும் வெறும் தலையோட பூ விற்கிறாங்களே பூக்கார அம்மா, வயிற்று பசியோட வகை வகையா உணவை பட்டியல் போடுறானே ஓட்டல் தொழிலாளி, சிவகாசி தொழிற்சாலையில உழைப்போட சேர்த்து உயிரையும் கொடுத்துட்டு இருக்காங்களே தொழிலாளர்கள், அடுத்தவன் பாரத்தை சுமக்கிறதையே தொழிலா செஞ்சிட்டு இருக்காங்களே பெட்டி தூக்கும் தொழிலாளிகள், அணு உலைகள்ல அணுவாய் போயிட்டு இருக்கே தொழிலாளர்களோட உயிர். இப்படிப்பட்ட தொழிலாளிகள் இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு உதவி புரியலன்னு உங்களால எப்படிங்க மனசாட்சியே இல்லாம பேச முடியுது? உலகத்திலே உன்னதமான தொழில் எது தெரியுங்களா? ஆசிரியர் தொழிலா? இராணுவ தொழிலா? அதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்கு. அடுத்தவ அசிங்கத்தை கூட முகம் சுளிக்காம அல்றானே துப்புரவு தொழிலாளி, அவன் தாங்க உலகத்திலே உன்னதமான தொழில் செய்கிறான். சுத்தம் சோறு போடும்னு சொல்லி வச்சாங்களே, இது பொய்யுங்க. யார் சொன்னது? இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கெல்லாம் தினம் தினம் அசுத்தம் தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளாம் எளிமையாக சொல்லிடுறோம், சம்பளத்துக்கு தானே அந்த வேலையை பார்க்குறான்னு. நான் கேட்குறேன், உன்கிட்ட அந்த சம்பளத்தை கொடுத்தா நீ அள்ளுவியா? அதை பார்த்து தான் கவிஞர் அழகா எழுதினாரு, சாக்கடைக்குள் தூய்மையான தொழிலாளி, சாக்கடைக்குள் தூய்மையான தொழிலாளி, முகம் சுளிக்கிறார்கள் அழுக்கு மனிதர்கள்.
ஐயா, இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, தொடர்ந்தால் தொடரும் முடிந்தால் முடியும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். இப்படி இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரியே ஒகி புயல்ல தன்னோட உயிரை கொடுத்தாங்களே அத்தனை மீனவர்கள். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு தெரிஞ்சா கூட அந்த வருத்தத்தை எப்படியோ தாங்கிடலாங்க. ஆனால் தான் கணவர் உயிரோட இருக்காரா இல்லையா, தண்ணிக்கு நடுவில் தத்தளிச்சிட்டு இருக்காரா, இல்லை ஏதோ ஒரு தீவில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாரான்னு தான் கணவன் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு எத்தனை மனைவிமார்கள் காத்துட்ருக்காங்க தெரியுமா? சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோட தன்னோட அப்பா சாக்கு மூட்டையில் போனமா வந்து இறங்கும் போது அந்த பிள்ளைகளோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அந்த மீனவ சமுதாயத்திற்காக இந்த அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் என்ன பண்ணாங்கங்கிறதா என்னோட கேள்வி. அவ்வளோ பெரிய ஓட்டு எடுத்துட்டு அத்தனை கருவி எடுத்துட்டு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கடலுக்குள்ளே போனாங்க மீனவர்களை தேடி. 10 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டாங்கன்னா எந்த மீனவனுமே கண்ணில் மாட்டலையா? இதையும் நாங்கள் நம்பணுமா? ஆனால் 100 மீனவர்கள் கடலுக்குள்ளே இறங்குனாங்க. எந்த உபகரணமும் கிடையாது, கையாலேயே நீந்தி போய் 1 மைல் தூரத்தை அத்தனை மீனவர்களை கண்டுபிடிச்சி கரையில் கொண்டு வந்து சேர்த்தாங்களே. அப்போ கூட ஒரு மீனவ தொழிலாளிக்கு உதவி செய்ய இன்னொரு மீனவ தொழிலாளி தாங்க வந்து நின்னா. ஆக மொத்தம் தொழிலாளர் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு கூட ஒரு தொழிலாளி தான் உதவியா இருக்கான்னு சொன்னா யாரால அது மறுக்க முடியுமா? ஆதாமியாவால் காலத்துல இருந்து அண்டத்தின் மனிதன் உழைக்கும் தொழிலாளியாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு ஆசை அளிக்கக்கூடிய ஆண்டவனை வழிபடும் ஆன்மீகவாதியாகவும் தான் வாழ்றான். ஆனா அன்னைக்கே என்று மூத்தவங்க சொல்லி வச்சுட்டாங்க, அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளின்னு. சரி என்ற மூத்தவங்க மட்டும் தான் சொல்லி வச்சாங்களான்னு போய் பார்த்தா முப்பால சொன்ன வள்ளுவனும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாப்ல. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயன் இன்றே வேந்து அமைவு இல்லாத நாடுன்னு உரைச்சிட்டு போனாரே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த சமுதாயத்துல எல்லா வளமும் இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளர்கள் நான் சேர்ந்து அந்த வளத்தை உருவாக்குனாலும் சரி, நல்ல தலைமையை வகிக்கின்ற அரச மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்குங்க, அது அத்தனையுமே பயன் இல்லாம நடு ரோட்டுக்கு வந்துரும் என்ற வள்ளுவர் சொல்லி வச்சதுனாலதான் அந்த வள்ளுவர் கோட்டத்தையும் வானுயர வள்ளுவன் சிலையையும் என்ற அரசியல்வாதி இந்த தமிழ் சமூகத்திற்கு பெருமை தேடுகின்ற அளவுக்கு ஏற்படுத்தினார் என்றால் அது என்னுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தானே. இதுதாங்க சமுதாய வளர்ச்சி. இப்படித்தான் என்ற வீட்டுல உட்கார்ந்திருந்த போது பக்கத்து வீட்டு அம்மணி வந்து என்கிட்ட சொல்லிச்சு, சில அரசியல்வாதிகளால இந்த நாடே கெட்டு போச்சு வாப்பான்னு. நான் சொன்னேன், சரி அதெல்லாம் உடுக்கா, ஒருவேளை நீ அரசியல்வாதி ஆனீனா என்ன செய்வேன்னு கேட்டேன். கேட்டது தப்பா? போட்டாலே ஒரு போடு. ரேஷன் கடையில பாமாயிலுக்கு பதிலா நான் பாலிசா பளபளக்க நெய் ஊத்த சொல்லுவேன். பள்ளிக்கூடத்துல என்ற பிள்ளைகளுக்கு சத்துணவுல பிரியாணி போட சொல்லுவேன். அது மட்டுமா, இப்ப புதுசா கலர் கலரா ரூபா நோட்லாம் விடுறாங்களாமே, அதுல என்ற கலர் போட்டோவை போடுங்கன்னு சொல்லுவேன். எம்எல்ஏக்களை ஊதியத்தை உயர்த்தறக்கு பதிலா என்ற ஏழை மக்களோட பேருந்து கட்டணத்தை நான் தாழ்த்துவேன். ஒவ்வொரு மாவட்ட அலுவலகம் மட்டும் இல்ல, கிராமத்துல வாழ்ற ஒவ்வொருவருக்கும் இலவச டிஎன்பிஎஸ்சி வழங்க, அந்த வகுப்பு வழங்க நான் ஏற்பாடு செய்வேன். நோட்டாவுக்கு ஓட்டே விழுகாதபடி என்ற மக்களோட அத்தனை நம்பிக்கை ஓட்டா பெத்து இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக நான் பெரிதும் துணை நிற்பேன்னு சொன்னாலே அந்த கூலி தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த ஆன்மீகவாதியான அந்த பெண், அப்பதாங்க எனக்கு புரிஞ்சுது, நல்ல அரசியல்வாதிகளால மட்டும்தான் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு துணை நிற்க முடியும்னு. அரசியல்வாதிகள்னா இவங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களா ஒரு கற்பனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளோட வாழ்க்கை எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சும் குளிக்காம சாப்பிட்டும் சாப்பிடாம ஒரு வார்டு, பஞ்சாயத்து, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, மாநில வரைக்கும் அத்தனை மக்களோட குறையும் கேட்டுப்புட்டு மனுக்களை பெற்றுப்புட்டு
எதிர்க்கட்சி ஏதோ கட்சி வந்த கட்சி இனி தமிழகத்துக்கு வரவே வராதுங்கிற கட்சியிலிருந்து அத்தனை பேர் பேசுற பூசலுக்கும் சாடலுக்கும் கண்டனத்துக்கும் பதில சொல்லி போட்டு திரும்பி பார்த்தா பத்திரிகையான மடக்கி மடக்கி கேள்வி கேட்பான். அதுக்கெல்லாமும் பதில சொல்லி போட்டு வயிற்றுல இருக்கிற குழந்தை, பிறந்த குழந்தை, பிறக்க போற குழந்தை, வளர்ந்த குழந்தை, மகளிர்கள், முதியோர்கள், ஆதரவற்றோர், ஊனமுற்றோர், ஏன் வேலை இல்லாதவங்கள்ல இருந்து திருநங்கைகள் வரைக்கும் அத்தனை பேரும் வளமா வாழ்றதுக்காக பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம், இலவச சமச்சீர் கல்வி, அரிசி, வேட்டி சேலை, இலவச மூக்கு கண்ணாடி, கண் சிகிச்சை முகாம், ஏழை பெண்களுக்கு இலவச பட்டப்படிப்பு வரை கல்வி, ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான தனி துறைகள், ஆதிதிராவிடர் இலவச வீட்டுமனை திட்டம், பிற்படுத்தப்பட்டோருக்கான தனி இடஒதுக்கீடு, மாநில திட்ட கமிஷன், இப்படி பிச்சைக்காரன் தொடங்கி பிற்படுத்தப்பட்டோர் வரைக்கும் அத்தனை பேரும் வளமா வாழ்றதுக்காக பல வளர்ச்சி திட்டங்களை வகுத்துட்டு கடைசியில தன்னுடைய சொந்த மனைவி மக்களை கூட மறந்து போட்டு சொந்த வீட்டை கூட மக்களுக்கு எழுதி வைக்கிற மாமனிதர்களான நல்ல அரசியல்வாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்துல அரசியல்வாதிகளே இல்லாம வேற யாருங்க இந்த சமுதாய வளர்ச்சிக்கு பெரிது துணை நிற்க முடியும்னு கேட்கிறேன்.